கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1618க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 16வது வசனம், கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இன்றைக்கும் அநேக இந்திய ஜனங்கள் அந்தரங்கத்திலே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறார்கள். அதுபோல அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களும் அந்தரங்கத்திலே கர்த்தரை சேவித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள் கர்த்தரிடத்தில். எதற்காக தெரியுமா? நெருக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்ட பொழுது. இன்றைக்கும் நெருக்கத்தில் வாழ்கிற மகனே, நெருக்கத்தில் வாழ்கிற ஊழியக்காரனை, நெருக்கத்தில் வாழ்கிற தொழில் அதிபர்களை, நெருக்கத்தில் வாழ்கிற வியாபாரிகளை, நெருக்கத்திலே வேலை செய்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான செய்தி இதுதான். நெருக்கத்திலே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யாரெல்லாம் தொழிலிலே, வேலையிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, அவர்கள் உம்மை தேடுவார்கள் ஆனால், நெருக்கத்தில் கர்த்தரை தேடுவார்கள் ஆனால், கர்த்தர் நிச்சயம் நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீர். சங்கீதக்காரன் தன் வாழ்வில் சந்தித்த நெருக்கங்களை எல்லாம் ஜெபத்தின் மூலம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நெருக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றதை போல உன் நெருக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா, இயேசு கிறிஸ்துவை நம்பு. நெருக்கத்தில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.